ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரீம் கார்டனில் தான் நின்றுட்டுருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு செரி செடியில் ரொம்ப அழகாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பழம் பழுத்திருக்குன்னு. நம்ம தோட்டத்தில் ஆடிப்பட்டத்து வேலைகள் ரொம்பவே பிஸியாக நடந்துட்டுருக்கு. அதனால் இப்போ 2-3 நாளாக எந்த வீடியோவும் போட முடியல. அதுக்காக தான் சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு வந்தேன் தோட்டத்துக்கு. அப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக நிறைய பழம் பழுத்திருக்கு. அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இந்த செடி நம்ம வளர விட்டோம்னா ரொம்ப பெரிய புதர் மாதிரி வளர்ந்துடும். அதனால நம்ம அடிக்கடி இதை கவாத்து பண்ணி விடணும். அப்படி பண்ணோம்னா நிறைய பூ பிடிச்சி பழம் வைக்கும். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ரொம்ப அழகாக பழுத்துட்ருக்கு. பாருங்கள், சமீபத்தில் இந்த செடியில் ஒரு குருவி கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிருந்தது. அதெல்லாம் பறந்து போயிடுச்சு போல இருக்கு. இப்போ கூடு காலியாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ காய் இருக்குன்னு. இதை அடிக்கடி கவாத்து பண்ணி விட்டேன்னா இந்த மாதிரி எப்போவுமே காய் காய்ச்சிட்ருக்கோம் அதிகமாகவே. இதுக்கு சீசன்லாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. சீசன் இருக்கிற டைமில் நிறைய காய்க்குது, மற்ற டைம்லேயும் காய் இருந்துட்டு தான் இருக்குது. எப்போவும் இதில் நான் காயை பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் அடிக்கடி நம்ம கவாத்து பண்ணி விடணும். இந்த செடி உங்ககிட்ட இருந்தால் நல்லா கவாத்து பண்ணி விடுங்க. பாருங்கள் எல்லா இடத்துலையும் நிறைய பழம் இருக்குது. நிறைய குருவிங்களும் இதை அதிகமாக சாப்பிடுது. இதுக்காகவே தோட்டத்துக்கு நிறைய குருவியெல்லாம் வருது. பாருங்க, பக்கத்துலேயே ஒரு சூப்பராக ஒரு பாரிஜாத பூ இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கூடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கு, சின்னதாக ஒரு கூடு. இதில் நான் பார்க்கும்போது ஒரு முட்டையும் சின்னதாக அழகாக ஒரு குருவி கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் இப்போ பறந்து போயிடுச்சு போல இருக்கு. இப்போ கூடு காலியாக இருக்கு. Okay friends, thank you. Thanks for watching.